பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என் மகனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என் மகளே நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. இயேசுவின் வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தை. யபீரு என்கிற ஒரு ஜபாலய தலைவன், அவனுக்கு ஒரே ஒரு மகள், 12 வயது சிறுபெண், வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆகிவிட்டாள். ஒரே மகளாய் இருந்தபடியால் தன் மகள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்க கூடும், தன் மகளை காப்பாற்ற எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்க கூடும், எத்தனை வைத்தியர்களை கொண்டு வந்து கவனித்திருக்க கூடும், எவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இருக்கக்கூடும். எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை. அந்த குழந்தையை குணமாக்க முடியவில்லை. இப்பொழுது மரண படுக்கையில் ஆகிவிட்டார். இனி மருத்துவத்தால் காப்பாற்ற முடியாத நிலைமை. குழந்தை உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறாரு. அப்பொழுது இயேசு வந்திருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு சொல்லப்பட்ட உடன், அவரால் தான் என் குழந்தையை காப்பாற்ற முடியும், அவர் வந்து தொட்டா போது என் குழந்தை சுகமாகி விடும் என்பதாக இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, இயேசுவே, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள், உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறாள், நீர் வந்து அவள் மேல உங்க கையை வச்சா போதும், என் குழந்தை சுகமாயிருவா. ஒரு பெரிய விசுவாசம். இயேசுவை தேடி வரும்பொழுது ஒரு பெரிய விசுவாசம். இயேசு வந்து கையை வச்சா போதும், என் குழந்தை சரியாயிரும், மரணப்படுக்க மாறிடும், மரித்து கொண்டிருக்கிற என் குழந்தை உயிர் பெற்று எழும்பிரும் என்கிற ஒரு விசுவாசத்தோட இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தா. கண்ணீரோடு சொல்லி இருப்பார், ஒரே ஒரு குழந்தை மரணப்படுக்கல சாகு கிடக்குது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நீங்க ஒண்ணுதான் எங்க நம்பிக்கை, உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன், நீங்க வந்து தொடுங்க ஆண்டவரே. இயேசுடைய வேதனை பார்க்கிறார், ஒரு தகப்பனுடைய கண்ணீரை பார்க்கிறார். ஒரே குழந்தை மரண போராட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும். அதை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் உடனே புறப்பட்டார். சரி, நான் வருகிறேன். அதுவே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு வருகிறார், இயேசு வந்துட்டார், என் குழந்தை சரியாயிரும். இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார். நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு தாமதம் ஏற்படுகிறது. ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமாகிவிட்டாள். இயேசு நின்று அவளோடு பேசுகிறார். யபீருவின் உள்ள வேகமாய் துடிக்கிறது. ஐயோ, குழந்தை உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறார். அது மரிப்பதற்கு முன்பாக இயேசு வரணுமே. என் குழந்தை சாவதற்கு முன்னால இயேசு வந்தால் தானே குழந்தை குணமாக்க முடியும். அது மரித்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு தாமதிக்கிறாரு என்றவுடைய உள்ளத்தில் ஒரு துக்கம், பயம், கலக்கம். அவன் நினைத்த மாதிரியே வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அந்த குடும்பத்தார் சொல்லி அனுப்பினாங்க, போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம், இனி இயேசு வந்து பிரயோஜனம் இல்லை, குழந்தை மரித்து விட்டார், குழந்தை மரித்து விட்டார், இனிமேல் இயேசு வந்து என்ன பண்ண முடியும், எல்லாம் முடிந்து விட்டார், பிந்தி விட்டார் என்ற செய்தி யபீருக்கு சொல்லப்படுகிறார். யபீருடைய உள்ளம் கலங்குகிறார், கண்ணீர் வடித்திருப்பார். இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், மகனை பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Fear not, only believe. எப்படி ஆண்டவரே, குழந்தை இறந்துட்டேன், குழந்தை மரித்து விட்டாரு, அதுக்கு தானே நான் அவசரப்பட்டேன், நீங்க சீக்கிரமா வந்த என் குழந்தையை குணமாக்கி விடலாம் என்று எல்லாம் முடிந்து விட்டாரு, இனி என்ன செய்ய முடியும்? இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு மூல பாஷையில் என்ன அர்த்தம் தெரியுமா? யபீரு, don't give up your faith. உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. என் மேல விசுவாசம் வைத்துதானே என்னை அழைத்தாய், நான் வந்து கையை வைத்தால் குழந்தை பிழைக்கும் என்று தானே விசுவாசித்தாய், அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. Don't give up your faith. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே.
என் மகளை உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு விடுதலை தருவார். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தாமதமாய் காரியங்கள் காணப்பட்டாலும், மோசமான சூழ்நிலைக்கு காரியங்கள் போனாலும் இயேசு வந்து அற்புதம் செய்வார். அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணினேன், காத்திருந்தேன், இயேசு அற்புதம் செய்வார் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருந்தேன். நிலைமை மோசமாய் போய்கொண்டிருக்கிறது, வியாதி அதிகரித்து கொண்டிருக்கிறது, வயது போய்கொண்டே இருக்கிறது, இன்னும் காரியங்கள் நடக்கவில்லை, பிரச்சனை பெரிதாகி கொண்டே இருக்கிறது, கடன் பாரம் பெரிதாகி கொண்டே இருக்கிறது, குடும்ப சூழ்நிலை மோசமாய் போய்கொண்டே இருக்கிறது, இனி அவ்வளவுதான் என்று எண்ணுகிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. யபீரு, என்னை தேடி வந்த பொழுது என்ன சொன்னாய்? நீங்க வந்து என் குழந்தை மேல கை வச்சா போறோம், குழந்தை சுகமாயிருந்து விசுவாசத்தோடு சொன்ன இல்ல? ஆமா ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தாய் அல்லவா? அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே, விசுவாசத்தை விட்டு விடாதே என் ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசம், விசுவாசம். ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதம் பெற அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். எவ்வளவு காணிக்கை கொண்டு வந்த, எவ்வளவு பணம் கொண்டு வந்த, நான் அற்புதம் செய்யணும், எவ்வளவு காசு தருவேன்? ஒன்றையும் அவர் கேட்கவில்லை, ஒன்றையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய பணத்தை வைத்து அற்புதம் செய்கிற ஆண்டவர் அல்ல. அவர் இலவசமாய் சுகம் கொடுக்கிறவர், இலவசமாய் விடுதலை தருகிறவர். அவர் நம்முடைய பணத்தையோ பொருளையோ எதிர்பார்க்கவில்லை. ஒரே ஒரு காரியம் விசுவாசம். நீ விசுவாசிக்கிறியா? உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து நானே உங்களுடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து உங்களுக்கு பரிகாரியாய் இருக்கிறவர். என் மீது விசுவாசம் வையுங்கள், இயேசுவின் மேல் இந்த விசுவாசத்தை வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, you cannot please God without faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம்தான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துமா? ஆண்டவரை நான் 10 லட்சம் காணியை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் அதிலெல்லாம் சந்தோஷப்பட மாட்டார். உலகமே எனக்கு சொந்தம், உலகமே எனக்கு சொந்தம், உன் 10 லட்சமா எனக்கு பெரிது. நீ விசுவாசிக்கிறியா? உன் விசுவாசம்தான் எனக்கு வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசம். இயேசுவின் மீது, அவருடைய அன்பின் மீது, அவருடைய வல்லமையின் மீது வைக்கிற விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உண்டென்றும் தம்மிடத்தில் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த இடத்தில் இப்பொழுது இயேசு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எப்படி? அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் வேத புஸ்தகத்தில், எந்த இடத்தில் 2 பேர் 3 பேர் கூடி வந்தாலும் என் நாமத்தினாலே கூடி வருகிற இடத்தில் நான் இருக்கிறேன். இப்போ இந்த இடத்தில் இயேசு இருக்கிறார், அவர் உலாவி கொண்டிருக்கிறார். என்னால் அவர் வாக்கை கொடுத்திருக்கிறார், பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அதை விசுவாசிக்கணும். இப்போ இந்த இடத்தில் இயேசு இருக்கிறார். உங்க வீட்டில், உங்க பக்கத்தில் இப்போ இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். அப்ப அவரை நோக்கி கூப்பிட்டா பலன் தருகிறவர், பதில் தருகிறவர், அற்புதம் செய்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். பரிசுத்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் முதல் வாசித்தால், ஒரு ரோம அதிகாரி, கவர்மெண்ட்ல ஒரு பெரிய ஆபீசர், காவல்துறை அதிகாரி, 100 பேருக்கு அவன்தான் லீடர், 100க்கு அதிபதி, இயேசுவை தேடி வருகிறான். அவன் வந்து சொல்லுகிறான், வீட்டில் என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். எனக்கு பிரியமான வேலைக்காரன், எனக்கு உதவியாயிருக்கிறவன், அவனை கூட்டிட்டு வர முடியல, நடக்க முடியாது, திமிர்வாதத்தினால பாதிக்கப்பட்டு வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனை குணமாக்கணும்னு வேண்டிக் கொள்ளுகிறான். இயேசு சொன்னார், நான் வந்து அவனை குணமாக்குகிறேன். அவன் சொன்னா, இல்லை ஆண்டவரே, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? முதல்ல நான் அதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. 2வது, எதுக்கு நீங்கள் சிரமப்படணும்? இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, வீட்டில் சுகமாக்கி விடுவான்.
நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறேன். இங்கே நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வீட்டில் மரணப்படுக்கையில் இருக்கிறவனுடைய மனைவி சுகமாவாங்க, உங்கள் வீட்டில் மரணப்படுக்கையில் கணவர் சுகமாவாங்க. இங்கே நீங்கள் ஜெபிக்கும் போது ஆஸ்பத்திரியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவனுடைய உறவினர் சுகமாவாங்க. விசுவாசிங்க. விசுவாசித்தான் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 8:10 இயேசு ஆச்சரியப்பட்டார். இயேசுவை ஆச்சரியப்பட வைத்து விட்டான் அவன் விசுவாசத்தினால. இயேசு ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இஸ்ரவேலருக்கு ஆபிரகாமின் தேவனை தெரியும், ஈசாக்கின் தேவனை தெரியும், எலியாவின் தேவனை தெரியும், அற்புதம் செய்கிற ஆண்டவரை தெரியும். அவர்களுக்கு கூட இந்த விசுவாசம் இல்லை. ஆனால் இந்த புறஜாதியான் என்னுடைய வல்லமை எவ்வளவு விசுவாசிக்கிறார். ஆச்சரியப்பட்டார். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. அதே நேரத்தில் வேலைக்காரன் சுகமாகிவிட்டான். அதே சமயத்தில் மார்க் 6:5-6 பாருங்க. இயேசு வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். அங்கே ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராம். என்ன ஆச்சரியப்பட்டார்? அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். இந்த மாதிரி அவிசுவாசிகளை நான் பார்த்ததே இல்லை. இயேசு ஆச்சரியப்படுகிறார், இந்த அளவிற்கு அவிசுவாசம். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு, அவரால் ஒரு சில அற்புதங்களை செய்துவிட்டு அதுக்கு மேல் அவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை. He was unable to do miracle. அவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறாரு. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தை செய்ய வல்லவர், உண்மைதான். ஆனால் விசுவாசத்தால் தான் அந்த அற்புதத்தை பார்க்க முடியும். அவிசுவாசம் இருக்கிற இடத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவால் அங்கே அற்புதம் செய்ய முடியவில்லை. காரணம் அவருடைய அவிசுவாசம். அவருடைய அவிசுவாசம். ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 11:40 லாசருவின் கல்லறை முன்பாய் வந்து நின்றபோது மாத்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் இன்றைக்கு சுகத்தை காண்பாய். நீ விசுவாசித்தால் இன்றைக்கு அற்புதத்தை காண்பாய். நீ விசுவாசித்தால் இன்றைக்கு நீ விடுதலை பெற்றுக் கொள்ளுவாய். நீ விசுவாசித்தால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் மேல வைக்கிற விசுவாசம். மார்க் 11:22-23 வாசிக்கும் பொழுது, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிக்கணும். இன்றைக்கு இயேசு எனக்கு சுகம் தருவார், இன்றைக்கு என் கணவருக்கு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு என் மனைவிக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாகும், இன்றைக்கு என் குழந்தை ஆண்டவர் தொடுவார். சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது அற்புதத்தை இயேசு செய்வார். அதே சமயத்தில் சரியான விசுவாசம் இருக்கணும். தவறான விசுவாசத்தினால சில சொல்லுவாங்க, அதான் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்ல, நான் விசுவாசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசித்தா கடவுள், விசுவாசிக்காவிட்டா இல்லை என்பதாய் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சரியான விசுவாசம்தான் அற்புதத்தை கொண்டு வரும். தவறான விசுவாசம் சாபத்தை கொண்டு வரும், மரணத்தை பிறப்பிக்கும். அதனால சரியான விசுவாசமா, நான் விசுவாசிப்பது சரியா என்பதில் கவனம் செலுத்தணும். யார் மீது விசுவாசம் வைக்கிறேன், எப்படி விசுவாசம் வைக்கிறேன் என்று. நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வாசித்தேன். தேனி மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிராமத்தில் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவம். அவங்களுக்கு வயல் நிலங்கள் இருந்தது, தென்னந்தோட்டங்கள் இருந்தது. அந்த வீட்டில் ஒரு தாயார் இருந்தாங்க. அந்த தாயாருக்கு முழங்கால் வலி உண்டாகும், அதாவது முழங்காலில் மூட்டு வலி. அதற்கு நிவாரணத்திற்கு மாத்திரைகள் அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த பாட்டிலில் போட்டு அந்த மாத்திரை வைக்கிற இடத்துல வச்சுருந்தாங்க. அப்போ அந்த மூட்டு வலி வந்துட்டால் அந்த மாத்திரை எடுத்து தண்ணியில் கலக்கி குடிப்பாங்களாம். மூட்டு வலி கொஞ்சம் சரியாகும், அதுக்காக வைத்திருந்தார்கள். அதே வீட்டில் அவருடைய மகன், விவசாயம் செய்கிற மகன், தென்னை மரத்திற்கு அந்த பூச்சி விழாதபடி இருக்க ஒரு மாத்திரை கொடுப்பாங்களாம். அந்த மாத்திரையை பாட்டில் வைத்து அதையும் வைத்திருந்தார். இந்த தாயார் முழங்கால வலி வேதனைனால ஓடி வந்து என் மூட்டு வலியை போக்கணும்னு சொல்லி அந்த மாத்திரை பாட்டிலேருந்து எடுத்து கலக்கி குடித்தாங்க.
கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழுந்துட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற வழியிலேயே இறந்துட்டாங்க. அவங்க என்ன விசுவாசித்தாங்க? இந்த மாத்திரை என்னுடைய முழங்கால் வலியை போக்கும் என்பதாய். தவறான நம்பிக்கை, தவறான விசுவாசம், தவறான இடத்துல விசுவாசம் வைத்தாங்க. சரியான மாத்திரையை எடுக்கல, தவறான மாத்திரையை எடுத்து கொண்டதுனால உயிரே போய்விட்டது. சரியானதை விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கிற கடவுள் பரிசுத்தம் உள்ளவரா? நீங்கள் விசுவாசிக்கிற கடவுள் மெய்யான ஆண்டவரா? நீங்கள் விசுவாசிக்கிற கடவுள் வானத்தை பூமியை உண்டாக்கினவர் என்று சொல்ல முடியுமா? நீங்கள் வணங்குகிற கடவுள் உங்களுக்காக என்ன செய்தார்? உங்களுடைய பாவ சாபங்கள் நீங்குவதற்கு ஏதாவது செய்திருக்கிறாரா? யோசிங்க. எதையும் நம்பலாம், நம்பினா கடவுள் தானே. இல்லை, அது சாபத்தை கொண்டு வரும், மரணத்தை பிறப்பிக்கும், ஒரு நாள் நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போய்விடும். அந்த தாயார் இதன் மூட்டு வலியை போக்குகிற மாத்திரை என்று விசுவாசித்தார்கள். தவறான விசுவாசம் மரணத்திற்குள்ளே கொண்டு போய்விட்டது. சரியான விசுவாசம், சரியான ஆண்டவர் மேல சரியான விசுவாசம், தவறான விசுவாசம் சாபத்தையும் மரணத்தையும் பிறப்பித்து விடும். நான் நம்பினே, நம்புங்கன்னு சொன்னாங்க. நம்பினே, நம்பித்தானே இவ்வளவு பணம் செலவு பண்ண செய்த எல்லாம் செஞ்சேன், ஒண்ணுமே இல்லையே. சரியான இடத்துல நம்பிக்கை வைக்கணும். யோசித்து சரியாய் பார்க்கணும். ஒரு செல்போன் வாங்குறதுக்குள்ள எத்தனை பார்க்குறீங்க, எத்தனை ஜிபி இருக்குது, அது அல்லது இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்கா, சின்ன பிள்ளை கூட தெரியுது. ஒரு செல்போன் வாங்கி வைக்கிறதுக்கு நீங்கள் நம்பிக்கை வைக்கிற கடவுளை சோதிங்க. அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், மனு குலத்திற்காக இந்த கடவுள் என்ன பண்ணி இருக்கிறார், இதெல்லாம் யோசிங்க. உங்களுக்கு தெரியும், தவறான நம்பிக்கை அழிவையும் மரணத்தையும் பிறப்பித்து விடும். சரியான விசுவாசம்தான் அற்புதத்தை கொண்டு வரும். இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தால் என்ன நடக்கும்? விசுவாசத்தினால் என்ன ஆசீர்வாதத்தை பெற முடியும்? சில வேத வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். முதலாவது எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தினால் முதலாவது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, பாவத்தின் பாரத்திலிருந்து விடுதலை, பாவத்தின் சாபத்திலிருந்து விடுதலை. விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் ஆசீர்வாதம், இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து அவரை தேடும் பொழுது பாவம் என்கிற சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை, ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி. அந்த பாரம் விலகினது. ஆண்டவர் இயேசு எனக்கு பாவத்தை மன்னித்து சமாதான சந்தோஷம் தந்திருக்கிறார் என்ற மன மகிழ்ச்சி உள்ளத்தில் வரும். விசுவாசித்து நீங்கள் வரும் பொழுது நிறைய பேர் விசுவாசத்தினால ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுவது இல்லை. எப்படி விசுவாசிக்கணும், என்ன விசுவாசிக்கணும்? வேத வசனம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதை தான் விசுவாசிக்கணும். நாங்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதம் போய் 3 நாள் கூட்டம் நடத்துவோம். அதில் ஈத்தவளை அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஒரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் 3 நாள் அங்கே போய் கூட்டம் ஒரு டீமாக போவோம். 3 நாள் நற்செய்தி. நிறைய பேர் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தாங்க. நிறைய மாற்றங்கள் உண்டானது. 6 மாதம் கழிந்தது. 6 மாதம் அவன் ஊழியம் செய்திருக்கிறோம், வசனத்தை சொல்லி இருக்கிறோம், மக்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்க வச்சிருக்கிறோம். இவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கொஞ்சம் நேரில் பார்த்தா தானே தெரியும். நம்ம மேடையில் வந்து பேசிட்டு போயிடுறோம். அப்போ எங்களை நடத்தின சகோதரர் சொன்னாங்க, நம்ம ஒவ்வொரு வீடுகளில் போய் அவங்கள சந்திக்கணும். 4 குழுவாக பிரிந்தோம். அந்த சபையினுடைய எல்டர்ஸ், டீக்கன்மார்னு சொல்லுவாங்க, அவங்க தான் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. சபை டீக்கன்மார்கள் ஒவ்வொரு வீட்லேயும் போய் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி என்னை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டீக்கனார் என் கூட 2 பேர் வந்தாங்க. அந்த வீட்டில் இந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டு நான் கேட்டேன், உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும் சகோதரி என்று கேட்டேன். ஐயா, என் பாவம் மன்னிக்கப்படணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க நாங்க. சரி, பாவம் மன்னிக்கப்படணும் அதுக்காக ஜெபிக்க கேட்குறீங்க, உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிச்சிங்களா என்று நான் கேட்டேன். ஏன்னா பாவத்தை அறிக்கையிட்டு உணர்ந்து அறிக்கையிட்டு ஜெபித்தாதான் இயேசு மன்னிப்பார்.
நீங்கள் இயேசுகிட்ட பாவத்தை அறிக்கையிட்டீங்களா? 6 மாதம் அறிக்கையிடுற ஐயா அப்படின்னு சொன்னாங்க. 6 மாதமாவா? ஆமாம், எனக்கு இதெல்லாம் பாவம் மனந்தர்மெல்லாம் தெரியாது. 6 மாதத்துக்கு முன்னால் முதல் கூட்டம் நடத்தினீங்களே, அப்போ தான் நான் பாவத்தில் இருக்கிறதே எனக்கு தெரிந்தது. என்னுடைய பாவம், நான் கிறிஸ்தவளாக இருக்கிறேன், பக்தியாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கு தான் ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்தி அந்த நாளில் இருந்து தினந்தோறும் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிருங்க, பாவத்தை மன்னிச்சிருங்க என்னை அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். நாங்கள் எத்தனை மாதம்? 6 மாதமாக பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், சரி இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார்னு ஏதாவது நிச்சயம் தெரியுமா? அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டவங்கள்ட்ட, இயேசுகிட்ட முழு இருதயத்தோட பாவத்தை அறிக்கை செய்கிறீங்களா? ஐயா, உண்மையாக நான் உணர்ந்து கண்ணீரோடு அறிக்கையிட்டேன். சரி, நீங்கள் அப்படி இயேசுவை பார்த்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் மனம் திரும்புகிறேன்னு உண்மையாக ஜெபிச்சா என்ன செய்திருப்பார் இயேசு அப்படின்னு ஒன்று யோசிக்க ஆரம்பித்தாங்க. என்ன செய்திருப்பார்னு நினைக்கிறீங்க? மன்னிச்சிருப்பார். மன்னிச்சிட்டார்ல, விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அதான் ரட்சிப்பு. இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டார்னு விசுவாசிங்க. விசுவாசித்து இயேசுவே என் பாவத்தை மன்னித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் வந்துவிடும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீங்க அறிக்கை செய்த உடனே அவர் மன்னித்து விடுகிறார். அவருடைய ரத்தம் உடைய இருதயத்தை கழுவி விடுகிறது. அதை விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் வந்துவிடும். தினந்தோறும் பாவ அறிக்கை செய்து ஜெபித்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் அந்த செய்த இதை செய்தேன் என்று ஒரே ஒரு முறை மனம் திரும்பி ஒப்பு கொடுத்துட்டா அவருடைய ரத்தம் உங்களை கழுவி விடும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தை அறிக்கை செய்யும் போது அவருடைய ரத்தம் நம்ம இருதயத்தை கழுவி விடும். இருதயம் புதிதாய் மாறிவிடும். உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரும். அதை விசுவாசிக்கும் போது தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் பாவத்தை விலக்கி போட்டு விடுவார். அதன் பிறகு இந்த பாவத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இப்போ சில சமயத்தில் கோபம் வந்துடுதில்ல, கோபம் வருது, எரிச்சல் வருது, சில சமயம் அவசரப்பட்டு அடுத்த ஆளை பற்றி பேசுகிறோம். இது அப்போது காணப்படுகிற சில பாவ குறைபாடுகள் பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால. அதனால தான் தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் வேதத்தை தியானித்து, ஆண்டவரே இன்றைக்கு இந்த தவறை பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. நான் இன்றைக்கு கோபப்பட்டு விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இன்றைக்கி என் மனைவிக்கிட்ட சண்டை போட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. என் கணவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்துட்டேனே, ஐயோ ஆண்டவரே மன்னிச்சிருங்க. அன்றன்றைக்கு செய்த குறைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்க நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. இந்த பாவங்கள் குறைந்து மறைந்து கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ளே உண்டாகும். அதை விசுவாசத்தினாலே தான் சொந்தமாக்கி கொள்ளணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு முறை கண்ணீரோட மனம் திரும்பிட்டா பழைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவர் மறந்து விடுகிறார். அந்த பாவத்தை அவர் நினைப்பதே இல்லை. சாத்தான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவான். நீ முன்னால குடிகாரனா இருந்தல்ல, அது 4 வருஷத்துக்கு முன்னால இப்படி திருடனா இருந்தல்ல, அது 5 வருஷத்துக்கு முன்னால நீ இப்படிலாம் நடந்தல்ல, அது அப்போ அந்த பாவத்தெல்லாம் செய்துட்டு இப்ப இப்படி தேவ பிள்ளைன்னு சொல்ற. நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி என்னை கழுவி விட்டது, என்னை சுத்திகரித்து விட்டது. இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளை. அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளே தருகிறது விசுவாசத்தினால தான். அந்த விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் வரும். அனுதினமும் வசனத்தை தியானித்து இன்னும் பரிசுத்தமாகணும்னு ஜெபம் பண்ணுங்கள். அவ்வளவுதான். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களுக்கான தெய்வ செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரச்சனை, போராட்டம், தேவை, நெருக்கத்தில் என்ன செய்யறதுன்னு கலங்குனீங்க, விசுவாசிங்க அப்படின்னு ஆண்டவர் பேசி இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற முடியும், விடுதலை பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கலாமா? நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இப்போவே இயேசு உங்களை தொடுவதை உணர முடியும்.
சுகமாவீங்க, விடுதலையாவீங்க. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். என் கூட சேர்ந்து விசுவாசத்தை ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறோம். உம்முடைய அன்பை விசுவாசிக்கிறோம். நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், பதில் தருகிறவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் அவர்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட பிள்ளைகள், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களப்பா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகமாக்கும் என்ற வார்த்தை விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சகல நோய்களும் விலகுவதாக. இந்த நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. அந்த பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இந்த நிமிஷம் அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அவருடைய சரீரங்களில் சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்கட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். அவளுக்கு வழிகள் திறக்கப்படட்டும். எந்த காரியத்தில் அற்புதம் வேண்டுமென்று இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதாக. இவர்கள் பயப்படுகிற காரியங்கள் மாறட்டும். வழிகள் திறக்கப்படட்டும். ஒரு அற்புத மாற்றத்தை இன்றைக்கே காண செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நானும் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.